ஹாய், வெல்கம் டு த பேபி ஃபேஸ் இட் எக்ஸல் தமிழ் ஸ்பிரிச்சுவல் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னம்பல சுவாமிகள்ன்ற ஒரு சித்தர் கோயில். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் டு செங்கல்பட்டு போகிற ரோடு இருக்குல்ல, அதில் இந்த ஆர்ச் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா ஒரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளோட குருஸ்தலம் ஒன்று இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னா இந்த ஆர்ச்சுக்கிட்டே இறங்கி உள்ளே நடந்து வர மாதிரி இருக்கும். இல்லை சொந்த வண்டியில் வந்தீங்கன்னா 2 வீலர் ஆட்டோ எதுலனாலும் நீங்கள் உள்ளே வந்துடலாம். இந்த பொன்னம்பல சுவாமி சித்தர் கோயில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஜம்புகேஸ்வரன்ற சிவன் கோயிலும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா லலிதாம்பிகையோட பொண்ணு பால திரிபுர சுந்தரி, அந்த அம்மாவுக்கு ஒரு கோயிலும் உள்ளே இருக்குது. அவங்க வாழையடி தாயின்வாங்க. அவங்க கேட்ட வரம் உடனே தருவாங்க. அவங்களோட கோயிலும் உள்ளே இருக்குது. கண்டிப்பாக இந்த 3 கோயிலும் நீங்கள் கவர் பண்ணுங்கள். இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக நம்ம அந்த வீடியோக்குள்ளே போவோம். வாங்க ஃபஸ்ட் நம்ம சித்தர் சமாதியை போய் பார்ப்போம். நம்ம வந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த சமாதி இருக்குது. வாங்க போவோம். பொன்னம்பல சுவாமிகள் கோயில் இது செங்கல்பட்டு போகிற ரோட்டுக்கிட்ட இருக்குது. இது ஒரு நல்ல சித்தர் சமாதி. இது ஜீவ சமாதி போல். பொன்னம்பல சுவாமி திருமண ஆலயம்னு போட்டிருக்கு. இவங்க தான் பார்த்தீங்கன்னா பொன்னம்பல சுவாமிகள். இது ஜீவ சமாதி தானே பொன்னம்பல சுவாமிகள்? சொல்கிறேன். இங்கே பொன்னம்பல சுவாமிகள் இங்கே தான் இருக்காங்க. லிங்கத்துக்கு கீழே இருக்காரு பொன்னம்பல சுவாமி. அவருக்கு அப்பா உள்ள இருக்காங்க சிற்றம்பல சுவாமி. இங்கே உள்ள இருக்காங்க பொன்னம்பல சுவாமிகளோட அப்பா சிற்றம்பல சுவாமி. இங்கே அவரோட மகன் இருக்காங்க சிவலிங்க சுவாமி. பொன்னம்பல சுவாமிகளோட மகன் சிவலிங்க சுவாமி. இங்கே நடராஜர். நந்திக்கு உள்ள இருக்கிற அவரோட பேரன் இளைய பொன்னம்பல சுவாமி இருக்காங்க. அப்புறம் அங்கே வெளியே ஒருத்தருக்காங்க. அது சாமிகளோட சேடர் பழனிச்சாமி. மொத்தம் 4 தலைமுறை. 5வது இதான் அவரோட சீடரோட சமாதி போல. சிவலிங்க சுவாமி. கோயிலுக்கு என்ன விசேஷம் நடக்கும்? இவரோட மகிமையை திருநீர் தான். திருநீர் கொடுத்து தான் எல்லாரோட குறைகளையும் நிவர்த்திப்பாங்க. என்ன குறைனாலும் இங்கே சரியாயிடும். சரி சரி. அது சாமி மாசி உத்திராட மகா குரு பூஜை. சரி. 190 ஆண்டு ஆகுது. இங்கே நந்திக்கீழ இருக்கிறது மார்கழி போராட நட்சத்திரம் குரு பூஜை. சரி. மாதம் அந்த நட்சத்திரம் அபிஷேகம் ஆரம்பிச்சு பௌர்ணமி இந்த இடம் பேர் என்ன? எங்க? இது செம்பாக்கம், திருப்பூர் டு செங்கல்பட்டு ரோடு. செம்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு. எப்போ வந்த விசேஷமான நாள் வர்றதுன்னா வாரம் இன்னைக்கு கொண்டாலும் அவர் வழிபடலாம். குருவாரம் வேழக்கண்ணு சிறப்பு பௌர்ணமி. சரி. அவங்களோட நட்சத்திரம். சரி சரி. மாதாந்திர நட்சத்திரம். ஓகே. போராடம் உத்திராடம் அன்னைக்கு. எத்தனை மணி வரைக்கும் திறந்துருக்கும்? காலையில் 7:30 ஆஃப்டர்நூன் 1 o'clock. ஓகே. ஈவினிங் 4:30 8 o'clock.
சரி சரி. அந்த எந்த பிரச்சனைனாலும் வரலாம். கொஞ்சம் கூடுதலாக நேரம் வேண்டுதல்னு எதுவும் கிடையாது. வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோரிக்கை. சரி சரி. திருநீர் தான் வரும். திருநீர் இங்கேருந்து வாங்கிட்டு போனால் போதும். சரி. வேண்டிட்டு திருநீர் எடுத்துவாங்க. உடம்புல ஏதாவது பெயின் இல்லை குழந்தை வர வேண்டி கூட வந்து நம்ம குரு பிரசாதம் தருவோம் குரு பூஜையில். இல்லை சாதாரண டெய்லி அபிஷேகம் பண்ணும்போது வந்து அந்த தீர்த்தம் வாங்கி சாப்பிடுவோம். சாயந்தரம் டெய்லி 2 காலம் பூஜை நடக்குது. சாயந்தரத்தில் விசேஷ அபிஷேகம் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே 6 மணி. இங்கேயே அடக்கா இருக்காங்க. ஆமாம், அதான் சொன்ன பொன்னம்பல சுவாமி அவர் லிங்கத்துக்கு இருக்காங்க. இவர் தான் படத்தில் இருக்காங்க. பொன்னம்பல சுவாமி இவர் தான் லிங்கத்துக்கு கீழே இருக்காங்க. இது இவரோட பேரன். இந்த நந்தி கீழே இருக்காங்க. இவர் வருஷம் தெரியல, நம்ம தலைமுறை கால்குலேட் பண்ணி போட்டுருக்கோம். 190 ஆண்டு ஆகுது. இவர் மட்டும் 1976. நந்தி கீழே இருக்காரு அவரு. இவங்க 2 பேர் தாத்தா, இவர் அவரோட பேரன். இவங்க 2 பேர் தான் இந்த அஷ்டமா சக்திகள். அது அவருக்கு அப்பா. ஆமா, பொன்னம்பலம் இவருக்கு அப்பாங்க. இவரோட மகன் இங்க. இவரோட மகன் தான் அங்க இளைய சுவாமி பொன்னம்பல சுவாமி தாத்தா பேரன். இவரோட சீடர் தான் அங்க வெளியே ஒருத்தர் சொன்னாங்க. அவர் இருக்காங்க பழனிசாமி. தாத்தா பேரன் 2 பேரும் இங்க பிரதானம். அஷ்டமா சக்திகள் கூடி அவங்க இடம். அவங்க இடத்துல கிராமத்துல இப்போ தெய்வமா எடுத்து இங்கே பண்ணியிருக்காங்க. அது கோயிலா. நீங்க தான் அர்ச்சகர் இருக்கீங்களா சார்? அர்ச்சகர் இருக்காங்க. இப்போ நாங்க தலைமுறை. ஓ, தலைமுறையா அவங்க தலைமுறை. சரி சரி. இருக்கிறவங்க எல்லாமே யாராவது இங்கே வரணும்னா உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா? எதுவும் உங்கள் நம்பர் எதுவும் சொல்லுங்க. விவேகானந்தன் 909 449 8845. சரிங்க. விவேகானந்தன் சென்னைங்களா? ஆமாம், சென்னைங்க. ஒரு 192வது. இவர் வந்து 1976. சரி. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஒரு 60 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு யாருமே தெரியும். சரி. இப்போ என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அவரோட மகிமைகள். சரி சரி. அவர் கையால் விபூதி வாங்கி தியானத்துலேருந்து வந்து விபூதி தான் கொடுப்பாங்க. யாரும் வந்து என்ன குறைன்னு சொல்ல மாட்டாங்க. விபூதி கொடுத்தாலும் அவங்களோட குறைகள் இன்னும் அது நிவர்த்தி. சரி சரி. கண்கூடா பார்த்து உள்ள வரதுக்கு பஸ் எதுவும் இருக்கா இங்கே? மெயின் ரோடு வந்து நடந்து வந்துடலாம். திருப்பூர்லேருந்து செங்கல்பட்டு ரோடு செம்பாக்கம் ஆர்ச்சி இறங்குனீங்கன்னா ஒரு 800 feet தான் வரும். நடந்து வந்துடலாம். இந்த கோயிலை பற்றி ஐயாவே சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்தால் விபூதி வாங்கினாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா. கண்டிப்பாக வாங்க. எந்த பிரச்சனைனாலும் இங்கே விபூதி வாங்கினீங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிரும்ன்றாங்க. அப்படியே நான் கோயிலையும் சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோ எடுத்து. இதுதான் என்ட்ரன்ஸு. இதுதான் என்ட்ரன்ஸ் கோயில். பொன்னம்பல சுவாமிகள். உள்ள ஐயாவே சொல்லியிருப்பாங்க ஜீவ சமாதி பற்றிலாம். உள்ளே 2-3 ஜீவ சமாதி, அப்புறம் வெளில ஒன்று இருக்குது. சிவராத்திரி அன்றைக்கெலாம் வந்தீங்கன்னா இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு சிவராத்திரிக்கு இங்கே வந்திருக்கேன். அப்போ எனக்கு தெரியாது, இந்த சுவாமியோட பேர் கூட அவ்வளோவா தெரியாது எனக்கு ஒழுங்காக. இப்போ தான் எனக்கு கரெக்டாக தெரியுது எல்லாம். நான் அப்புறம் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்தேன், அப்புறம் போட்டிருந்தாங்க, அதை பார்த்து தான் வந்தேன். ஓ சரி சரி. இதுதான் தியான மண்டபம். சுவாமிகள் இங்கே தியானம் பண்ண இடம் இது. தியானம் பண்ணுறது அங்கே தான். ஓ சரி சரி. இது யார் நம்ம வந்தால் இங்கே? சரி திருவடி. சரி சரி. இதுதான் சுவாமிகளோட திருவடி. இங்கே தியானம் பண்ணலாம் நீங்கள்.
நான் கொஞ்ச நேரம் உட்காந்து இங்கே தியானம் பண்ணேன். நீங்கள் கூட வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, அப்படிங்க பக்கத்தில் ஒரு கோயில் இருக்காங்க, அது ஓப்பனாக இருக்குமான்னு தெரிஞ்சுட்டு போகலான்னு பார்க்குறோம். அது சிவன் கோயில், பேர் தெரில, கேட்டுட்டு பார்க்குற முடியும். நம்ம வந்தால் இங்கே வந்து அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணலாம். உள்ளே உட்கார வச்சிடுறாங்க. நீங்களும் கண்டிப்பாக வாங்கி இங்கே திருநீர் வந்து உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கோங்க. ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி. நம்ம சென்னைக்கிட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜீவ சமாதிகள் கோயில்கள் நிறையா இருக்குது. நம்ம வெளியூர்லாம் அலையிறதுக்கு முன்னாடி இங்கே உள்ள கோயிலெலாம் கூட போய் பார்க்கலாம். இங்கே ரொம்ப விசேஷமான கோயில்கள், ஜீவ சமாதிகள்லாம் இருக்குது. நான் ஒரு வீடியோவாக அதெல்லாம் எடுத்து போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோ இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். திருமந்திரம் இங்கே எழுதி போட்டிருக்கு, அதுவும் பாருங்கள், நல்லாயிருக்கு. இதுதான் குருநாதரோட துதி. இதுவும் டெய்லி நீங்கள் படிக்கலாம் இந்த கோயில் வந்துட்டு. இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த கோயிலோட வரலாறு வந்துடும். இதோட ஃபோட்டோவும் நான் அட்டாச் பண்ணுறேன் எடுத்து. இதை ஸ்கேன் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பாலாம்பிகை கோயில், அப்புறம் சிவன் கோயில் இருக்கான். அது திறந்துருக்குன்றாங்க. 1:30 வரைக்கும் திறந்துருக்குன்றாங்க. இப்போ போய் ட்ரை பண்ண போகிறோம். அது திறந்துருந்தால் அது போய் பார்க்க போகிறோம். அந்த கோயிலேருந்து வந்தால் அப்படியே அதே ரோடு தான். அப்படியே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி அம்மாவோட கோயில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜம்புகேஸ்வரன்ற ஒரு சிவன் கோயில் இருக்குது. போய் பார்ப்போம். இந்த ரோடு தான் நினைக்கிறேன். இங்கே தான் போர்டு போட்டிருக்கு. பழைய காலத்து வீடு, எல்லா வீடும் இப்படி தான் இருக்கும். சும்மா இது ஒரு வில்லேஜ் தான். பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக வந்து கோயில் கட்டியிருக்காங்க. இதான் வீடு. இதில் பெரிய ஆளுங்க வீடு கொஞ்சம் டபுளாக இருக்கும். சிவன் கோயில் தெரியுது எனக்கு. சிவன் கோயில் தான் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா அப்படியே இந்த சிவன் கோயில், ஜம்புகேஸ்வரர் சிவன் கோயில். அப்படியே இந்த ரோட்டில் போனீங்கன்னா பால திரிபுர சுந்தரி அம்மாவோட கோயில் இருக்குது. இந்த ரோட்டில் உள்ளே போகணும், வழி போட்டிருக்காங்க பாரு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த 3 கோயிலுமே பார்த்துடலாம். அங்கே பக்கத்துலேயும் ஒரு சிவன் கோயில் இருக்குது, அது என்னன்னு தெரில. இங்கே போய் பார்ப்போம். வெளில விநாயகர் இருக்கார். பால திரிபுர சுந்தரினா லலிதாம்பிகையோட அம்மாவோட பொண்ணு. இது குரங்கு சத்தம் எப்படி கேட்குது பாருங்க. மேலே இங்கே ஒரு குளம் இருக்குது. இங்கே குரங்கு கூட உட்காந்துருக்கு ஆட்டோ மேலே பார்த்தீங்கன்னா. சிவராத்திரியோட இந்த கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கேன். போன சிவராத்திரி, அதுக்கு முந்தின சிவராத்திரின்னு நினைக்கிறேன். 2 தடவை வந்திருக்கேன். ஆனால் அப்போ எனக்கு அந்த சித்தர் கோயில் அவ்வளோவா தெரில பேர்லாம். அங்கே சாப்பாடெலாம் போட்டாங்க நல்லா. இங்கேயும் சாப்பாடெலாம் போட்டாங்க. இங்கேயும் சாப்பிட்டோம். இட்லிலாம் போட்டாங்க, சாப்பிட்டோம் சிவராத்திரியோட. நீங்களும் சிவராத்திரியோடு இங்கெல்லாம் வரலாம். இந்த அந்த சித்தர் கோயிலும் ஓப்பன் ஆகிருக்கும், இந்த சிவன் கோயிலும் ஓப்பன் ஆகிருக்கும்.
பூட்டி இருக்குது இந்த சைடு, அந்த சைடாக போகணும் போல். உள்ள கருவறையெல்லாம் எடுக்கக்கூடாது, நான் கொஞ்சம் உள்ள வரைக்கும் எடுத்துகிட்டு உள்ளே கட் பண்ணிடுறேன். உள்ளே ரொம்ப அழகாக இருந்தார் சிவன், ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாது, பயங்கர அழகாக இருந்தார். இங்கே கொலுலாம் வச்சுருக்காங்க, வந்து பாருங்கள். சிவன் இவ்வளோ அழகாக நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப அழகாக இருந்துச்சு சிவன் உள்ள. இப்படி தான் நான் வந்து நின்னேன். இந்த வாசல் பூட்டி இருக்குது. வந்துடும். இது இந்த ஆலயத்தோட பற்றி போட்டு அருள்மிகு ஸ்ரீ அழகாம்பிகை ஜம்புகேஸ்வரர் தல வரலாற்று காட்சி. இதுதான் வரலாறு போல், ஸ்தல வரலாறு இங்கே போட்டிருக்காங்க. கோயில் ஃபுல்லாக நிறைய குரங்கு இருக்குது. பிரசாதம் கொடுத்தாங்க, வாழைப்பழம், கொஞ்சம் வெட்டின வாழைப்பழம், அப்புறம் பொங்கல் கொடுத்தாங்க. சாப்பிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். அடுத்தது வந்து பால திரிபுர சுந்தரி அம்மா கோயில் போகிறோம். அது அப்படியே அந்த பக்கமாக போகணும் போல். நான் போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். இப்போ இந்த கோயில் முடிச்சிட்டோம். இப்போ இந்த பால திரிபுர சுந்தரி அம்மா கோயிலுக்கு தான் போகிறோம். இதான் ரூட் காமிக்குது, நாங்கள் போயிட்டு வீடியோ போடுறேன். இப்போ அந்த கோயிலுக்கு தான் போகிறேன், பால திரிபுர சுந்தரி அம்மா கோயிலுக்கு. ஒரு நாள் நீ நான்லாம் வந்தாலும் இந்த கோயிலுக்கும் ஒரு தடவை நான் வந்திருக்கேன் ஆக்சுவலாக. இந்த கார் வேலை நம்ம பெல்ட் போடாட்டி சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. காரை பார்க் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறேன். இதான் என்ட்ரன்ஸ் போல். இதான் அந்த கோயில் பாருங்கள், பால திரிபுர சுந்தரி அம்மாவோட கோயில். அங்கே ஏதோ ஒரு பெரிய கோபுரம் கட்டிகிட்ருக்காங்க. அதை நம்ம போனதில் சிவன் கோயில், அதோட பின்பக்கம் கோபுரம் தான் கட்டிகிட்ருக்காங்க. வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த கோயிலுக்கும் ஒருத்தர் இதெல்லாம் இந்த வேலைலாம் இதெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். 1 இயருக்கு மேலே இருக்கும், எவ்வளோ நாளும் தெரில. முன்னாடி வந்திருக்கேன் ஒரு வாட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மண்டபம் ஒன்று இருக்குது. இதான் கோயில். உள்ளெல்லாம் எடுக்கலாமான்னு தெரில வீடியோ எடுக்கக்கூடான்ட்டாங்க. இங்கே ஒரு 8 அம்மன் சன்னதி இருக்குது. பயங்கர அழகாக இருக்குது இந்த 8 அம்மனும். நீங்கள் வந்தாலும் கண்டிப்பாக வந்து உள்ளே போய் கும்பிட்டோம். உள்ளே வந்து கீழே திரிபுர சுந்தரி அம்மாவோட சன்னதி இருக்குது, மேலே லலிதாம்பிகை அம்மாவோட சன்னதி இருக்குது. ஷர்ட் கழட்டிட்டு தான் மேலே போய் கும்பிடணும். ரொம்ப நல்லாயிருக்கு, வந்து கண்டிப்பாக பாருங்கள். இதெல்லாம் வந்து அப்புறம் தான் கட்டியிருக்காங்க இந்த 8 அம்மனோடது. ஸோ பை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. வேறு கோயிலெலாம் போய் நான் இன்னும் எடுத்து போடுறேன். இப்போ இதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். சம் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஐ திங்க். அதில் போய் சாப்பிட்டு என்ன சாப்பிட்றோன்னு மேபி வீடியோ போடுறேன், அதுவும் பாருங்கள். பை. வீதத்தில் சாப்பிட்டு கிளம்பியாச்சு, அவ்வளோதான். சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, பயங்கர கூட்டம். அந்த இடம் கிடச்சிருச்சு, ஒருத்தர் ஏற்கனவே இடம் போட்டு வச்சுருந்தாரு. சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். பாய்.